இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 7, குறள் எண் 63. மக்கட்பேறு. தம்பொருள் என்ப தம்மக்கள், அவர் பொருள் தம்தம் வினையான் வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம் மக்களை தம்முடைய பொருள் என்று அறிந்தோர் கூறுவர். மக்களாகிய அப்பொருள் அவரவர்கள் செய்த வினைப்பயனால் உண்டாவதாகும் என்கிறார். அதாவது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. கடைசியில் தம் மக்களை தம் பொருள் என்றே சொல்கிறார். அப்படி அறிந்தோர் கூறுவர் என்று சொல்கிறார். காரணம் சரி, நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது கணவனும் மனைவியும் தங்களுடைய இனிமையான இல்லறத்தில் தன் மக்கட்பேறுகளை அடைகின்றனர். அந்த மக்கட்பேறு சில பேருக்கு பொருளாக தோன்றும் என்று சிலர் சொல்லுவர் என்கிறார் தேவப்புலவர். அவர் சொல்லலாம், சிலர் சொல்லுவர் என்கிறார். அதற்கு சில பொருள்கள் அதனுடைய அவர்களுடைய வினைப்பயனால் உண்டாகும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது ஒரு மனிதன் கணவனும் மனைவியும் அன்பும் அறத்தோடும் வாழ்ந்து நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்கள் பின்னாடி அவர்களுடைய கல்வி கேள்வி ஞானங்களால் அவர்கள் பெற்றோர்களுக்கு பொருளாகவே காணப்படுவார்கள். ஏனென்றால் அதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்படி ஒரு கல்வி கேள்விகளில் அவன் சிறந்து விளங்கினார், தம் மக்கள் சிறந்து விளங்கினார், அவர்கள் மிகப்பெரிய மேன்மை அடைவார்கள். பெற்றோர்கள் மிகப்பெரிய மேன்மை அடைவார்கள். பெற்றோர்களுக்கு புகழ், தம் மக்களை பெற்றதனால் பெற்றோர்களுக்கு புகழ். ஆனால் ஒரு சிலர் தங்கள் மக்கள் சரியாக படிக்காமலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழக்கூடியவர்களாக வந்து விடுவார்கள். இதைத்தான் தெய்வப்புலவர் இது அவரவர்கள் செய்த வினைப்பயன் என்கிறார். சிந்திச்சு பாருங்க. என்ன அதாவது மக்கட்பேரிலேயே ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு குறளையும் 10 குறளில் ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவார். இதுதான் அவருடைய சிறப்புங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து புத்தகம். ஏன்னா நான் இப்போ குறைச்சிக்கிட்ட இதை புத்தகத்தையும் பேசணும்னா சில புத்தகங்கள் நான் படித்த ஒரு மனிதன் படிக்கவில்லை என்றால், புத்தகங்களை மனதில் படிக்கவில்லை என்றால் அவன் வாழ்நாளில் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது முதல்ல விருப்பம் இருந்தால்தான் புத்தகமே எழுத முடியும். உணர்வுகள் ப்ளஸ் உரசல்கள் ஈக்குவல் உறவுகள். 13 கட்டுரைகளை மரியாதைக்குரிய முனைவர் வசந்தி மையப்பன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் MA, MEd, MPhil, PhD பெற்றுள்ளார்கள். கொடைக்கானல் அவர்கள் இந்த புத்தகத்திற்கு இந்த புத்தகத்திற்கும் எனக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. காரணம், இந்த புத்தகத்திற்கு நான் பதிப்புரிமை எழுதியிருக்கிறேன். நான் பதிப்புரிமை எழுதிய புத்தகம் இதுவும் ஒன்று. அதாவது இதுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் மரியாதைக்குரிய கோபால நாராயணமூர்த்தி அவர்கள், செயலாளர், நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவர். அற்புதமாக அணிந்துரை எழுதியிருக்கிறார். நானும் பதிப்புரை
எல்லா அவருடைய 13 கட்டுரைகளையுமே விட்டு விடாசியிருக்கிறேன். அதனால் பரமசிவம் எழுத்தாளர்னு அதில் போட்டிருக்க இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த 13 கட்டுரைகளுமே உணர்வுகள் உணர்வுகள் ப்ளஸ் உரசல்கள் உணர்வுகள் ப்ளஸ் உரசல்கள் ஈக்குவல் டு உறவுகள்னு எழுதியிருக்காரு. அந்த அம்மா எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நாமக்கல் ராசிபுரத்தை சேர்ந்தவர்கள். தெய்வத்திரு என்.கே. குப்புசாமி செட்டியார் ருக்மணி அம்மாளின் மகளாவார். இவர் வந்து கிட்டத்தட்ட 1981 பணியில் சேர்ந்து 36 ஆண்டுகளாக கல்வித்துறையில் பணிபுரிந்து தமிழாசிரியராக பணிபுரிந்து நிறைவு பெற்றவர். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர், சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டங்களும் பெற்றார். இவர் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் பணி நிறைவு பெற்ற தமிழாசிரியர் ஆவார். சிறுவயது முதல் கவிதை எழுதும் படைப்பாற்றல் கொண்டவர். இவருக்கு மேலும் சில பட்டங்கள் உண்டு. எழுத்து சிற்பி, பைந்தமிழரசி, அகத்தின் சிகரம் ஆகிய பட்டங்களை பெற்றுள்ளார். இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நான் இன்று வாசிப்பதிலே, இந்த புத்தகத்தை தங்களுக்கு சொல்லுவதிலே, தங்களுக்கு எடுத்துரைப்பதிலே மிகவும் பெருமை அடைவேன். 13 கட்டுரைகளையுமே நான் வாசித்து அதுக்கு பதிப்புரிமை எழுதுகிறேன். தயவுசெய்து இந்த புத்தகத்தை நிச்சயம் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கட்டுரை. முனைவு வசந்தி மையப்பன் அவர்கள். மறந்து விடாதீர்கள். பேரு உணர்வுகள் ப்ளஸ் உரசல்கள் ஈக்குவல் டு உறவுகள். 13 கட்டுரைகளையும் படியுங்கள். உங்கள் வாழ்வு வளம் பெறும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.